ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பராகவே இப்போ வந்து கதையை விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. வீராவையும் மாறனையும் பழி வாங்கினா தான் இந்த குடும்பத்தில் உள்ள அவ்வளோ விரும்பி வந்து நம்ம சொல்படி நம்ம கேட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீராவால் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அந்த மாறனு கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான். இவங்க ஆட்டத்தை கொட்டத்தையும் அடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டத்தில் வீரா வசமாக சிக்கிறவும் செய்கிறதாங்க. அதனால பார்த்தோம்னா வீராவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிருந்தாவை தான் காட்டுறாங்க. பிருந்தா வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே விஜய் வரவும் உடனே பிருந்தா வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருடி, என் புருஷனுக்கு நான் ஆசையாக சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே விஜய் வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க. அப்போ அங்கே வள்ளி வரவும் அப்போ விஜய் கிட்ட சொல்கிறாங்க, ஒன்று தான் இந்த கிச்சன் பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் இதுக்காக வந்து அப்படிங்கவும் அப்போ விஜய் சொல்கிறாங்க, என்ன சித்தி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், என்ன ரொம்ப நல்ல போல சீன் போட்டுட்டு இருக்கிறியா என்ன, இந்த கதையெல்லாம் இன்னும் என்கிட்ட ஆக்காது அப்படின்னு சொல்லவும் அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து மாறனும் அவங்க கார்த்தி இருக்கவும் அப்போ வந்து வள்ளி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அவள் வந்து ரொம்ப நல்லவ போல இப்போ வந்து நாடகமாட ஆட்டா திரும்பவும், அதனால இவகிட்ட நீ ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு லாயர் வரவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, நான் சொன்ன இது மாதிரிக்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிறாங்க. அதாவது கார்த்திக்கும் விஜய்க்கும் வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜயை வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ வள்ளி வந்து விஜயை கூப்பிடுறாங்க. அவங்களும் வராங்க. என்ன விஷயமா என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, நீ இதில் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு போ அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் சொல்லும் போது இது கிட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நான் ஒன்றும் அப்படிலாம் வந்து பிரிஞ்சுலாம் போக மாட்டேன் அப்படிங்கும் போது, இங்கே பாரு இந்த குடும்பத்தில் ஒன்றுமில்ல ஒன்றை நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம், அதுக்கப்புறம் நீ எதுக்காக இங்கே இருக்கணும், உனக்கு பணம் வேணாலும் கேளு, நாங்கள் செட்டில் பண்ணி நாங்கள் தந்துருதோம், ஆனால் இன்னும் இந்த குடும்பத்தில் நீ வந்து உனக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, அதனால் ஒரு கையெழுத்து போட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு நீ பிரிஞ்சு போகிறது தான் நல்லது அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லும் போது அப்போ விஜய் சொல்கிறாங்க, என் உயிரே போனாலும் சரி தான், நான் அந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன், என் கார்த்தி மச்சான் கூட நான் சேர்ந்து வாழ்ந்தே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்க. இதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவும் இப்போ லாயரும் சொல்கிறாங்க, அவங்க கையெழுத்து போட்டால் மட்டும்தான் எல்லாமே வந்து நம்ம வந்து சரியாகுமே தவிர அவங்க கையெழுத்து போடலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவள் வந்து ரொம்பவே ஃப்ராடு தானே பிடிச்சவா, அதுக்கு சாட்சி கூட இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், அப்படி மட்டும் இல்லாமல் அவங்க உயிரோடு இருக்கும்போது கார்த்தி வந்து பிருந்தாவை ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, இப்படிலாம் சொன்னாக்கி அவங்க பக்கம் தான் சாதகமாக போய் முடியும், அதனால டைவர்ஸ் கிடைக்காது, அவங்க முழு மனசோட கையெழுத்து போட்டு சம்மதம்னு சொன்னால் மட்டும்தான் இவங்களை வந்து பிரிய முடியும் அப்படிங்கவும் உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவன் நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இது உங்களுக்கு எனக்கும் தெரியும், ஆனால் கோர்ட்டுக்கு வந்து அதெல்லாம் சொன்னால் சரிப்பட்டு வராது, அதனால அவங்க பக்கம்தான் வந்து சாதகமாக இருக்கும், பிருந்தாவை மட்டும் கார்த்திக் கல்யாணம் பண்ணாமல் இருந்தாக்கி நம்மளுக்கு சாதகமாக நம்ம வந்து இதெல்லாம் சொல்லலாம், ஆனால் இவங்க வந்து ரெண்டாவது அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தான் இப்போ அவங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் முடியும், அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கவும், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது எப்படியாவது ஏதாவது செஞ்சு கார்த்திக்கும் விஜய்க்கும் வந்து டைவர்ஸ் வாங்கியே கொடுக்கணும் அப்படிங்கவும், சரி சார் நான் அப்புறமா வார அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் கிட்ட இருந்து அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னடி இங்கே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இப்போ நீ என்னதான் பண்ண போற அப்படிங்கவும், இவங்களெல்லாம் சும்மா விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாறனும் வீராமும் இந்த குடும்பத்தோடு இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தில் இப்படி தான் வந்து எல்லாருமே ஒன்றா தான் இருப்பாங்க, இவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்தா மட்டும்தான் நான் இந்த குடும்பத்தில் நான் நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படிங்கும் போது, இப்போ நீ அடுத்து என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட ஒவ்வொரு பிளானாக சொல்லி சொல்லி அந்த பிளான் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கவே மாட்டேங்குது, அதனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவ அடுத்து என்ன பண்ண போகிறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா மாறனும் வீராவும் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் இந்த மாதிரிலாம் உங்கள் அண்ணனுக்காக ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களா, அப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாறன் வந்து வீரா கிட்ட சொல்லவும் வீரா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. உங்கள் அண்ணன் உயிரோடு இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதை எல்லாத்தையும் நம்ம இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து அவங்க அண்ணனுடைய ஆட்டோ வந்து அவங்க வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணிக்கிட்டு அலங்காரம்லாம் பண்ணுறதுக்காக எல்லாமே வாங்கிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது அப்போ வீராவோட அம்மா வந்து ஆட்டோவையும் அந்த ஆட்டோக்குள்ளே அவங்களுடைய பையனுடைய ஃபோட்டோ இருக்குல்ல, பாண்டியோட ஃபோட்டோ, அதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவாக வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா, உங்கள் பையன் இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவாரோ, இன்னைக்கு 1க்கு 3 பையன் உங்களுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மருமகனை தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க, அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இன்னமும் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால எல்லாருமே சிரித்து பேசிகிட்டு இருக்கவும் இதை விஜயை அவங்க அம்மாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க.
உடனே விஜிட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாத்தியாடி அவங்க எப்படி சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு, ஆனால் நம்ம அங்கே எவ்வளோ சோகத்தோடு இருக்கிறோம், நம்மளை யாருமே கண்டுக்க கூட மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க சிரிப்புக்கெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி பண்ண போகிற அப்படிங்கும்போது, இந்த ஆட்டோக்கு அலங்காரம் பண்ண போகிறாளா, நாளைக்கு அவங்க அண்ணன் நினைவாட்டு எல்லா ஃபங்க்ஷனும் வைக்க போகிறாங்களா, அது எப்படி நடந்துரும் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த ஆட்டோவில் இந்த மாதிரிக்கு பொருளை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. அப்போ விஜய் வந்து அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்கவும் அவங்க அம்மாவும் விஜய் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. பாத்தியாம்மா என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கும்போது நான் கூட என்னமோ நினச்சிட்டேன், இப்போ வந்து நீ பண்ணின காரியத்துக்கு பாரு அடுத்து என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து போலீஸ்காரங்க வந்து ராமச்சந்திரன் வீட்டுக்கு வரவும் உடனே இங்கே எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன நம்ம வீட்டு வாசலில் வந்து போலீஸ் வண்டி வந்து நின்றுட்டு இருக்கு அப்படிங்கும்போது அப்போ விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அவங்க வந்தாச்சு அதிகாரிகளாம் அப்படிங்கவும், அப்படியாடி இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க 2 பேரும் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக வராங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன், ராகவ், கார்த்தி எல்லாருமே வந்து என்ன சார் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும், இங்கே வீராங்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இங்கே வீரா நிற்கிறாங்க. நான் தான் வீரா அப்படிங்கிறாங்க. அப்படியா, உங்களை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயும் உங்கள் அம்மாவும் நல்லாவே வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மாறன் கேட்குறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, அவன் வந்து என்னுடைய மனைவி தான், அவன் என்ன தப்பு பண்ணுனா நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை அவங்க வந்து ஆட்டோ ஓட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த ஆட்டோவில் இந்த மாதிரிக்கு ஒரு பொருளை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வள்ளி சொல்கிறாங்க, நீங்கள் யாரை பற்றி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு அவங்கள அண்ணனுக்கு வந்து ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க, அதுக்காக எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறோம், நீங்கள் என்னென்னா இந்த மாதிரிக்கு நேரத்தில் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களே, அதுக்குள்ள ஆளெல்லாம் நாங்கள் கிடையாது, எங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் வேற ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு இங்கே வந்திருக்கிறீங்க, தயவு செய்து இங்கே இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு வந்து ஃபோன் வந்துச்சுது அதனால தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கவும் இது கெட்டதுமே மாறன் கேட்குறாங்க, நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் எங்களுக்கு இந்த ஆட்டோவில் இந்த மாதிரிக்கு தகவல் வந்திருக்குது பொருள் வச்சுருக்காங்கன்னு, அதனால தான் நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் இவங்களை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே மாறனுக்கு சந்தேகம் வந்துருச்சுது. இது எல்லாமே வந்து விஜயோட திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க வீரா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார் இந்த மாதிரிக்கு பொண்ணெல்லாம் நான் கிடையாது, நீங்கள் வேணும்னா என் ஆட்டோவை சோதனை பண்ணி பார்த்துக்கிடுங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து அதிகாரிகள் வந்து அவங்க வண்டியை வந்து அவங்க சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ கிடைக்கிற மாதிரி இருக்குது. உடனே வந்து இங்கே பார்க்குறாங்க, இது வந்து உங்களுடைய ஆட்டோவில் வந்து எடுத்த பொருளாக்கும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, இது எப்படி நம்ம வண்டியில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், இதனால வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம், இப்போ போருமா, நீங்கள் வந்து என்னமோ இவ்வளோ நேரம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, இப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ மாறா என்ன நடக்குன்னு தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து ராமச்சந்திரன் வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வள்ளி வந்து அழுதுகிட்டே இந்த மாதிரிக்கு சொல்கிறாங்க, இப்படி ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வீரா தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எப்படி நிரூபிக்க போகிறாங்கன்னு